ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுக்கா மேல் நகரம்பேடு. ஸோ இந்த கோயிலை பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ஸோ டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இந்த கோயில் தான் வந்து யோகி பாபானா கட்டியிருக்க கோயில். சின்னத்தை முடிச்சுட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்தெல்லாம் வாங்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தான் கோயிலோட என்ட்ரன்ஸு. ஆலயத்தின் உள்ளே சென்றவுடன் முதலில் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயம். இது அம்மனோட திருவுருவச் சிலை. அது வலது புறத்தில் விநாயகர் சிலையும், இடது புறத்தில் முருகர் சிலையும், நடுவில் ஸ்ரீ தேவி கருமாரி மூலக்கருவூலம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தின் வெளிப்புற தோற்றம். அழகிய சூழலில் அமைந்துள்ள இக்கோயிலை பாருங்கள். இதுதான் நடிகர் யோகி பாபு அவர்கள் கட்டியுள்ள ஸ்ரீ வாராகி அம்மன் கோயிலின் வெளிப்புற தோற்றம். நடிகர் யோகி பாபு அவர்களின் நீண்ட நாள் கனவு தனது சொந்த இடத்தில் ஒரு திருக்கோயிலை கட்டி மக்களை தரிசிக்க வேண்டும் என்பது அவரது நீண்ட நாள் ஆசை. இக்கோயிலை கட்டிய பிறகு நிறைவேறியது. இக்கோயிலின் சிறப்பம்சம் வலது புறத்தில் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனும், இடது புறத்தில் ஸ்ரீ காளிகாம்பாளும், இதற்கு நடுவில் ஸ்ரீ வாராகி அம்மனும் இருப்பதுதான் இக்கோயிலின் சிறப்பம்சங்கள். நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நடிகர் யோகி அவர்கள் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு உள்ளவர். தனது சொந்த ஊரில் தனது சொந்த செலவில் திருக்கோவிலை கட்டி மக்கள் தரிசிக்க வேண்டும் என்பது அவரது நீண்ட நாள் ஆசை இப்பொழுது நிறைவேறியுள்ளது. மாதம் 2 முறையாவது தனது சொந்த ஊருக்கு வந்து தனது ஆலயத்தில் தரிசனம் செய்துவிட்டு செல்வார். வாராகி அம்மனை தரிசித்து சென்றாலே அனைத்து துன்பங்களும் விலகி நல்லது நடக்கும் என்பது இக்கோயிலின் சிறப்பம்சங்கள். அனைவரும் இக்கோயிலை தரிசியுங்கள்.